ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரீ ட்ரேடர். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம சேனல்ல டெய்லி நிஃப்டிக்கான அனலைசிஸ் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ நம்ம நேத்து என்ன லெவல் வந்து சொன்னோமோ, கரெக்ட்டா எக்ஸாக்ட்டா இன்னைக்கு அதுதான் வந்து ரீச் ஆயிருக்காங்க. பாருங்க. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா, நம்மளுடைய நேத்தி ப்ரீவியஸ் வீடியோவ எடுத்து பாருங்க. நேத்தி நம்ம சொன்னது வந்து 22,941 தான் சொல்லியிருக்கோம். ஸோ அதே போலவே இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கரெக்ட்டா சைட் வேவ்ஸா இருந்தாலுமே கரெக்ட்டா அத போய் அவங்க வந்து டச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே. ஸோ நம்ம வந்து நம்ம சேனல்ல பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். ஜென்ரலா நம்ம ட்ரெண்ட கண்டுபிடிக்கிறதுக்கு 1 ஹவர் டைம் ஃப்ரேமே யூஸ் பண்ணுவோம். அதேபோல நம்ம போட்ட இந்த ரெசிஸ்டன்ஸ வந்து இன்னைக்கு இது டச் பண்ணியிருக்கு. ஓகேவா? நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்றத பார்ப்போம். மோஸ்ட்டா பையர்ஸ் வந்து இன்ட்ரஸ்டடா இருக்காங்க. நாளைக்கு இத வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா, இதோடைய டார்கெட் வந்து 23,176க்கு அவங்க போய் டச் பண்ணுவாங்க. சப்போஸ் அப்படி டச் பண்ணல, இங்கேயே இருக்காங்க அப்படின்னா, இங்க இருந்து 22,770க்கு வருவாங்க. ஓகேவா? அதான் வந்து நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட்டு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, 22,078 வந்து அந்த புல் பேக் வந்து இன்னும் வரல அவங்க. ஸோ மேக்ஸிமம் அதுவும் ட்ரை பண்ணுவாங்க. ஆனா பையர்ஸ் வந்து இன்ட்ரஸ்டடாவும் இருக்காங்க. அப்படி நாளைக்கு சப்போஸ் எடுத்த உடனே இத பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னாலே, கண்டிப்பா அது வந்து 23,176க்கு அவங்க போய் ரீச் ஆவாங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு வந்து 5 மினிட்ஸ்ல வந்து நம்ம எப்படி என்ட்ரி, எக்ஸிட் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஓகே. இங்க பாருங்க கரெக்ட்டா வந்து இப்படி வந்திருக்கா? ஸோ ஒரு டபிள்யூ பேட்டர்ன். ஸோ கரெக்ட்டா இங்க ஒரு என்ட்ரிய குடுக்குறோம். ஓகே. 22,900 எடுத்துக்கோங்க. 22,900ல ஒரு என்ட்ரி. ஓகே. இங்க இருந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்க இருந்து ஒரு என்ட்ரி. இப்ப இங்க இருந்து ஒரு எக்ஸாக்ட் ஒரு என்ட்ரி. அதே போலவே பெர்ஃபெக்ட்டா பார்க்கணும் அப்படின்னா, இங்க எம் பார்த்தாலுமே நம்ம நேத்து சொன்னத வந்து இத போய் டச் பண்ணும் அப்படின்றதுக்காக நம்ம வச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ பாருங்க. கரெக்ட்டா இங்க வந்து ஒரு என்ட்ரி நம்ம குடுத்துருக்கோம். திரும்பி இங்க வரப்ப இந்த சப்போர்ட்ல இங்கருந்து ₹60க்கு ஒரு என்ட்ரி நம்ம குடுத்துருந்தோம் அப்படின்னா, அது எது வரைக்கும் போயிருக்கு? 120 கிட்ட வரைக்கும் அவங்க போயிருக்காங்க இன்னைக்கான மூவ்மெண்ட்டு. ஓகேவா? ஸோ இன்ன வரைக்குமே இந்த லோவ அவங்க கட் பண்ணல. அப்படியே பாஸ் ஆயிட்டே இருக்காங்க. ஸோ அதனால வந்து என்ன நடந்திருக்கு? அதுவரைக்கும் மூவ்மெண்ட் வந்து நடந்திருக்கு. நெக்ஸ்ட்டு அதே புட் சைடு பாருங்க. பிரீமியம்லயே வந்து புட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா, என்ன நடந்திருக்கு அப்படின்றது தெரியும். ஓகேவா? ஆக்சுவலா என்ன நடக்குது அப்படின்னா, பிரேக் அவுட் பண்ண முடியாம அங்கருந்து ரிவர்ஸ் ஆயிட்டுருக்கு. நாளைக்கு மேக்ஸிமம் வந்து டவுன் வர்றதுக்கான வாய்ப்பும் அதிகமா இருக்கு. ஏன்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ வந்து பாருங்க, எல்லாமே வீக் ஆயிட்டே தான் இருக்காங்க. அது ஸோ டவுன் சைடு வர்றதுக்கான வாய்ப்புகள் நாளைக்கு அதிகமா இருக்கு. ஏன்னா, புட் சைடு பிரீமியம் எடுத்து பாருங்களேன். ம். புட் சைடுல 22,900 பிரீமியம் எடுங்க. ஸோ எடுத்து பார்த்தா புரியும். ஸ்ட்ராங்கா இந்த சப்போர்ட்ட வந்து அவங்க மெயின்டெயின் பண்ணிட்டே இருக்காங்க. புரியுதா? ஸோ இந்த சப்போர்ட்ட வந்து டீகே நடக்காம ஸ்ட்ராங்கா அவங்க வந்து அந்த சப்போர்ட்ட மெயின்டெயின் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ நாளைக்கு வந்து டவுன் சைடு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமா தான் இருக்கு. பிகாஸ் இங்க பாருங்க, இங்க பையர்ஸ் எல்லாமே வந்து வீக்கா தான் இருக்காங்க. இத வந்து அவங்கனால தாண்ட முடியல. ஸோ இங்க பாருங்க, இந்த ரெசிஸ்டன்ஸ்ல போயிட்டு ஒரு இன்வெர்ஸ் ஹேமர், திரும்பியும் ஒரு இன்வெர்ஸ் ஹேமர், திரும்பியும் வந்து அப்படியே தான் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு வந்து மேக்ஸிமம் டவுன் சைடு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி வரப்ப அதோடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 22,770 வரைக்குமே அவங்க வருவாங்க.
ஓகேவா? 20 டூ 770 அதுதான் வந்து அவங்களுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட். ஓகே. அங்க வந்துட்டு திரும்பி அப்சைட் போகலாம். பட் ஃபர்ஸ்ட் நாளைக்கு வந்து அதுவரைக்கும் வந்துட்டு போகறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஓகேவா? உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே. ஸோ நீங்க நெறைய வந்து இண்டிகேட்டர் மோஸ்ட்டா வந்து இண்டிகேட்டர் வந்து அவ்வளோ பெரிய யூசேஜ்லாம் இல்ல. அத வச்சு பெர்ஃபெக்ட்டாலாம் நம்மனால பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இண்டிகேட்டர் இல்லாம பிரைஸ் ஆக்ஷன வச்சு நம்ம எப்படி வந்து ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ நீங்க கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, கமெண்ட் பண்ணுங்க. லைவ் ட்ரேடிங் பண்ணலாம். ஓகேவா? பேப்பர் ட்ரேடிங்க லைவ் ட்ரேடிங்ல எடுத்து பிராக்டிஸ் பண்ணிடலாம். ஓகே. தேங்க் யூ.